பொலிவுடன் மாலை நியூஸ். டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் வட்டங்களில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே முறை பிப்ரவரி மாதம் நடைமுறைக்கு வந்தது. இந்த முறையில் நடைமுறை சிக்கல்களை களைய வேண்டும். டிஜிட்டல் முறையில் கரும்பு, வாழை, சவுக்கு உள்ளிட்ட தோட்டங்களில் சர்வே செய்ய இயலாத இடங்களை கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும். இந்த பணிக்கு தேவையான கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும். தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இக்கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்படாததை அடுத்து டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே முறையை ஆகஸ்ட் 19ஆம் தேதியுடன் கிராம நிர்வாக அலுவலர்கள் நிறுத்தினர். இந்நிலையில் இம்முறையில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைய வலியுறுத்தி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் வட்டங்களில் உள்ள கிராமங்களில் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு தலைவர் திருமலை சங்கு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் இம்மாதம் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.